பிரியன், இதுல 2 விஷயம். இப்ப தேர்தலும் நெருக்கத்துல வந்துருச்சு. நீங்க களத்துக்கு வந்துதான் ஆகணும், வாக்கு கேட்கணுன்ற ஒரு விஷயமும் இருக்கு. 2வது, இதுக்கு முன்பு அவர் போயிருக்கிறார், இரவுல போய் சந்திச்சிருக்கிறார். அப்போ அவர் உச்சத்துல தான் இருக்கிறார். அப்ப என்ன, ஏதாவது மனத்திடையா, தன்னை சுருக்கிக்கிறாரா, இல்ல காவல்துறை மீது நம்பிக்கை இல்லையான்றதெல்லாம் ஒண்ணு. இந்த அரசியல் அவருக்கு கை கொடுக்குமான்ற அடுத்த கேள்வியும் இருக்குல்ல. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் முதல்ல அவர் வெளியில் வராத இருந்த நிலையை பார்த்து நம்மளாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம முன்னாடி வச்சோம். அதுக்கப்புறம் அவர் பரந்தூர் போனார், சிவகங்கை காவல் மாநிலத்துக்கு வந்தார். பட் அதெல்லாம் அந்த கூட்டம்லாம் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் மாதிரி தான் இருந்தது. அங்கே ஒன்றும் பெரிய தள்ளுமுள்ளெல்லாம் ஒன்றும் ஏற்படுற மாதிரி தெரியல. இது இங்கே பிரச்சனை எங்கன்னா அவரே இன்னும் தன்னை ஒரு ஸ்டாராக நினச்சிட்ருக்கார். ஆக்சுவலாக ஹிம்செல்ஃப் ஃபீல்ஸ், நான் இன்னும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கேன், அடிக்கடி நம்ம பப்ளிக்கோட அப்பியரன்ஸில் போனால் நமக்கு மதிப்பு குறைஞ்சிரும்னு அவர் ஃபீல் பண்ணுறாரோன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக அதுதான் அவர் தன்னை சுருக்கிக்கிறதுக்கான ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுவாக இருக்கணும், அந்த காரணமாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, திமுகவை கவுண்டர் பண்ணுறாரு. அது ஈவன் அந்த கரூர் சம்பவத்தை கூட சதின்னு தான் அவங்களாம் பேசுகிறாங்க. அதிமுக பேசுகிற மாதிரி தான் அவங்க, அதை விட அதிமுக அதை அதிகமாக பேசுகிறாங்க வச்சுக்கோங்க. அவங்களும் சதின்னு தான் பேசுகிறாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ நான் போகாத இருக்கிறதுக்கு காரணமும் திமுக தான். இவங்க டிஜிபிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அதில் என்ன கொடுத்தாங்க, 1.5 கிலோமீட்டருக்கு யாரும் இருக்கக்கூடாது, ரோட்டில் டிராஃபிக்கெல்லாம் சுத்தமாக நிறுத்தணும், 0 டாலரன்ஸ் க்ரௌடு மேனேஜ்மெண்ட். 0 டாலரன்ஸ் க்ரௌடு மேனேஜ்மெண்ட்னா சுத்தமாக பிரைம் மினிஸ்டர் வரும்போது எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம் ஒரு வேளை. அது கொடுக்க முடியாதுன்னு சொன்னது கூட திமுக கவர்மெண்ட் எனக்கு தடை போடுது பார்த்தியா, அது திமுக மேலே ஒரு பழியை சுமத்துறதுக்கான ஒரு சான்ஸாக கூட அதை எடுத்துருக்கலாம். அவருடைய பாயிண்ட் ஒன்று, திமுக கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது ஒன்றா இருக்கலாம். இன்னொன்று, தன்னை ஒரு ஸ்டாராக நினச்சிட்டு நம்ம அடிக்கடி பப்ளிக் முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட. 2 விஷயம் பிரியன். அதுக்கு அவருக்கான உதாரணம் அப்படின்னா, நீங்கள் எம்ஜிஆர் அவரே மேற்கோள் காட்டுறார். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு எப்படின்னு அவர் அங்கிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஜெயலலிதா அவர்களும் வசீகர தலைமை தான். அவங்கெல்லாம் வந்தாங்கல்ல, கும்பகோணம் தீ விபத்து, கொந்தளிப்பான சூழல் வந்தாங்கல்ல, பார்க்க. அது அப்புறம் அதில் என்ன சார், நம்ம தமிழ்நாடு அரசியல் அல்லது இந்திய அரசியல் பார்க்காத ஒரு விஷயத்தை இப்போ விஜய் பண்ணிட்டு இருக்காரு சார். அதாவது அவர் மாறுபட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறோன்னு நினைக்கிறாரா, இல்லை வேணும்னு பண்ணுறாரா அப்படின்னு தெரியல நமக்கு. ஆக்சுவலாக அவர் பின்னாடி ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, நான் அதை மறுக்கலை. அவர் பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. ஆனால் அந்த ரசிகர் கூட்டத்தை ஒரு என்ன நம்ம பண்ணினாலுமே நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு ஒரு அந்த விஜய் இருந்தார்னா அதில் ஒரு லாங் ரன்னில் ஒரு ஏமாற்றம் அடைவார். ஆனால் அப்படி தானே இருந்தது பிரியன். அவர் அறிக்கையெல்லாம் விட்டாங்க, என்னை பின்தொடர வேண்டாம், நான் சினிமா படப்பிடிப்புக்காக போகிறேன்னா போகிறாங்க, தாய்மார்கள் வர வேண்டாம், இவங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு அறிக்கை வருது. ஆனாலும் வராங்க, கொடுக்குறாங்க, செய்யல. அப்படி வந்துருச்சா? ஷபீர் சொன்ன இன்னொரு பாயிண்ட், அதை நிர்வகிக்கிற கட்டமைப்பு இல்லைன்றதையும் அவர் ஃபீல் பண்ணுறாரா? கட்டமைப்பு ஒரு முக்கியமான காரணம். ஆனால் எல்லா சமயத்துலையுமே இந்த கட்டமைப்பு வராது சார். நான் எம்ஜிஆருடைய தேர்தல் பிரச்சாரம் கூட நான் பார்த்துருக்கேன். எல்லாமே அதிமுக தொண்டர்கள் தான் கட்டமைச்சாங்களான்னு அவங்களே தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டு அந்த கூட்டம் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே பிரச்சனை என்னென்னா, உங்களை பார்க்க வராங்க, உங்களை கேட்க வரல. ஆக்சுவலாக உங்கள் பேச்சை கேட்க வரத்துக்கு எப்போ அவங்க மாறுறாங்களோ, எப்போ உங்கள் தொண்டர்களாக அவங்க மாறுறாங்களோ, அப்போ தான் அங்கே ஒரு ஒழுங்குமுறையே வரும் அந்த கூட்டத்துக்குள்ள. எலெக்ஷன் வந்துருச்சே பிரியன். இப்போ ஒரு அனார்கனைஸாக இருக்குது, கொட்டி கிடக்கிற செங்கலாக இருக்குது. இவர் வரணுமே, அடுத்து எலெக்ஷனுக்கு என்ன பண்ண சார்? அந்த கொட்டி கிடக்கிற செங்கலை கட்டடமாக எப்படி மாற்றுறது, அது விஜய் கையில் தான் இருக்குது. விஜயோட கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 ஆலோசகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அவருக்கு என்ன டைரக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் அவருக்கு இக்னோரண்ட்டாக இருக்காரா இல்லை வேணும்னு இருக்காரான்னு தெரியல. தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் இதுவரையும் பார்க்காத ஒரு விஷயமா அவர் பண்ணிட்டு இருக்கார். அது ஒரு துக்க வீட்டில் போய் நேரடியாக விசாரிக்கிற ஒரு விஷயத்தை மாறுபட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறார். அது நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனால் அவங்க ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்க ரசிகர்கள் தலைவர் வர முடியல அப்படின்னு. ஆனால் இவருடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, எனக்கு திமுக கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு. இவர் தைரியமாக துணிஞ்சு போயிருந்தாருன்னா கரூருக்கு கண்டிப்பாக இவருக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்துருப்பாங்க. 2வது, எல்லா காலகட்டமும் ஒரே மாதிரி காலகட்டம் கிடையாது. பாருங்களேன் பிரியன், இதுல எல்லா காலகட்டமும் ஒரே மாதிரி காலகட்டம் கிடையாது. நீங்க துக்கம் விசாரிக்க போகும்போது அதே கிரௌடு தான் வரும்னு சொல்ல முடியாது. இனிமேல் அடுத்து வர கூட்டங்கள் எல்லாம் இதே மாதிரியான கிரௌடை முதல்ல 5-6 கூட்டத்தில் கவர்ந்த அதே கிரௌடை விஜய் கவருவாரான்றது இன்னொரு பாயிண்ட். ஆக்சுவலாக ஏன்னா பல பேர் தங்கள் உயிருக்கு ஆபத்து வருமோன்னு பயப்படுறவங்க கூட இருக்கலாம்ல, எதுக்கு நம்ம அந்த கூட்டத்தில் சிக்கிக்கணுன்ற மாதிரி இருக்கலாம்ல. அதனால இனிமேல் அவர் அடுத்த கூட்டம் வரும்போது தான் எக்ஸாக்டா இந்த அது இன்னும் அந்த கூட்டம் பழைய மாதிரியே இருக்கா, இல்லை கொஞ்சம் தங்களை ரிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்களான்றது அப்போதான் நமக்கு தெரிய வரும். ஆக்சுவலாக அடுத்து அவர் வரணும். இந்த சம்பவத்துக்கே அவர் இல்லை இன்னும் சந்திப்ப இந்த அந்த கேள்விதான். சுமத்து, எனக்கு ஒரு சின்ன கேள்வி.
இப்போ இவர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தே ஆகணும், இனி காலம் இல்லை மக்களை சந்திக்கணுன்றது. அவருக்கு பயம்ன்றது தனக்கான பாதிப்புன்னு நினைக்கிறாரா, இல்லை நம்ம வந்து இன்னொரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? ஷபீர் சொன்ன மாதிரி ஒரு தன்னை சுருக்கிக்க ஆரம்பிச்சிட்டாரா? இல்ல விஜயன், அதாவது அவர் வந்து இன்னும் ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் இப்பொழுது விஜய் மீது எவ்வளவு பொறுப்பு இருக்கிறதோ அதை விட பொறுப்பு வந்து மாநில அரசு மீது இருக்கிறது, காவல்துறை மீது இருக்கிறது. சோ இதனால வந்து இனிமேல் அசம்பாவிதம் நடந்து விடுமோ அப்படிங்கிற கவலையில நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்னாக்கா அது எப்படி ஒரு அரசியல் தலைவருக்கு அது அழகு அல்ல. ஒரு தவறு நடந்து விட்டது. அரசாங்கம், அதாவது இப்போ வந்து அரசாங்கம் நிச்சயமாக கரூர் சென்றிருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு நிச்சயமாக காவல்துறை அளித்திருக்கும். அதுல எனக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. இதே மாதிரி பல அரசியல் கட்சி தலைவர்கள் போய் அங்க சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இவர் போயிருந்தாலும் இவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது நிச்சயமாக செஞ்சிருப்பாங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. எனக்கு என்னன்னா இதனுடைய பின் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன? ஒரு ஸ்டெப் தப்பு பண்ணலாம் விஜயன், ஒரு சீரியஸா தப்பு பண்ண முடியுது எப்படி பண்ண முடியும்? நீங்க இல்ல கூட இருக்காங்க இல்லையா, யாராவது கூப்பிட்டு சொல்லணும்ல இது வந்து பொலிட்டிக்கல் சூசைடு. இது இந்த மாதிரி நம்ம ஒரு நடவடிக்கை நம்ம நேர்ல போய் நிக்கல அப்படின்னாக்க மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். அரசியல் ரீதியாக நாளைக்கு உங்களுடைய தலைமைக்கே வந்து ஒரு கேள்விக்குறி ஆகிவிடும். உங்களுடைய தலைமை பண்பு இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி எழுந்துவிடும். தயவு செய்து காலையில இருந்து போயிட்டு ஒரு 4 மணி நேரமாவது கரூர்ல ஒரு இடத்துல இந்த 40 குடும்பங்களையும் சந்தித்து துக்கம் விசாரித்து விட்டு வந்து விடுங்கள் அப்படின்னு யாராலையும் இல்ல ஒருவேளை யாராவது சொல்லியிருந்தா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவரிடம் இல்லையா, இல்ல யாருமே சொல்லலையா? பிரியன், இப்ப இன்னும் கூட அதை பாக்குறப்ப நடந்தது ஒரு துன்பியல் நிகழ்வு, ஒரு துக்க காரியம். நீங்க எவ்வளவு பிரச்சனை சண்டை இருந்தாலும் துக்க வீட்டுக்கு போயிடணுன்றதுதான் இங்கு நம்மளோட இதா இருக்கும். இது இன்னும் பொலிட்டிக்கலோட சம்பந்தப்பட்டது. சுமன் சொல்றார் இதெல்லாம் ஒரு பெரிய பாரதூர விளைவை ஏற்படுத்திடும்ல, ஒரு தலைமைத்துவத்தை சொன்னல லாங் ரன்ல வந்து அது வந்து அவருக்கு வந்து பின்னடைவை கொண்டு வரும். ஆக்சுவலா வந்து இப்போ வந்து அந்த ரசிகர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க, பல விஷயங்களை கண்டுக்காம கூட போவாங்க, அவர் பின்னாடி ஒரு உறுதியாக நிற்பாங்க. ஆனால் லாங் ரன்ல அவங்க யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவர் வந்து அந்த திருச்சி வந்து சென்னை வந்தார்ல, அந்த சம்பவம் நடந்தபோது ஆக்சுவலாக ஒரு உறுதியான தலைவர் இருந்தார்னா அது என்ன வந்தாலும் வரட்டும் அங்கேருந்து கரூர் போயிருப்பார். ஆக்சுவலாக அதுதான் அவருக்கு ஹஸ் மிஸ்டு த பஸ். ஆக்சுவலாக அந்த இடத்துல தலைவர் அந்த பண்பை இழந்துட்டார். அங்கே போயிருக்கணும் அவர். ஆக்சுவலாக அவர் போயிருந்தார் வச்சுக்கோங்க, போய் ஆஸ்பத்திரியில் போய் நின்றுந்தார் வச்சுக்கோங்களேன், அதோட விஷயமே வேற மாதிரி இருந்திருக்கும். அதை விட்டுட்டார், மிஸ் பண்ணிட்டார். அதனால வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து எப்படி வந்து திருப்பி மீண்டும் கட்டமைக்கிறதுன்ற ஒரு விஷயம் அவருக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து அது வந்து குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு இடத்துக்கு வரீங்க, அதனால தான் நான் அதுக்கு வரேன். கடந்த தேர்தலில் விஜய் வாக்களிக்க சென்றார். எப்படி போனார்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? சைக்கிள்ல. அப்ப ஏன் பாதுகாப்பு பிரச்சனை இல்லை? யாரை நீங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? அவருக்கு ஏதாவது அசம்பாவிதம்னா சைக்கிளில் போகும்போது அசம்பாவிதம் நிகழ்ந்துருக்கலாம்ல. நான் சொல்றது ரசிகர்களே, மற்ற அரசியல் பொலிட்டிக்கலா விட்டுருங்க. அரசியல் கட்சி அப்புறம் ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சாரு, அதுக்குள்ள போறோம்ல. நீங்க சைக்கிளில் போகின்ற பொழுதே ரசிகர்கள் கூட தான் போனாங்க. அப்பவும் போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு சிறிய அளவில். நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு நீங்க சைக்கிளில் துணிஞ்சு தானே போனீங்க, அதுக்கு முன்னாடி எப்படி போனீங்க? தூத்துக்குடி நடிகரா இருந்தப்ப சிக்கல் இல்ல, அரசியல் தலைவரா பிறகு இல்ல சார். இப்போ நீங்க உங்களை பார்க்க வர கூட நீங்க நடிகருங்கிறதுனால தானே வருது. நீங்க அரசியல் தலைவராகி ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல பல மேடைகளில் பேசி அண்ணா மாதிரி மற்ற தலைவர்கள் மாதிரி நீங்க அப்படி கூட்டம், அப்கோர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய சீமான் மாதிரி, சீமான்லாம் வந்து தன்னுடைய பேச்சால் தான் இன்னைக்கு அவருக்கு கூட்டம் சேர்த்துருக்காங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு நீங்க வர்றது பிரியன் சார் சொன்ன மாதிரி, ஷபீர் சொன்ன மாதிரி, டாக்டர் சுமந்த் எல்லாருமே அந்த கருத்துல விட மாட்டாங்க. உங்களை பார்க்க வர்ற கூட்டம் தான் அதிகம். நீங்க அப்கோர்ஸ் நீங்க ஒரு பெரிய நட்சத்திர நடிகர். அப்ப அன்னைக்கு எப்படி தைரியமா போனீங்க? அப்ப அன்னைக்கு நீங்க அனிதா, நீங்க இன்னும் ஒண்ணு சொல்றேன் சார். இப்ப நீங்க வந்து இதுக்கு இப்ப நீங்க விடுங்க, அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நீங்க கேட்டனால உதாரணம் சொல்றேன். அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய படப்பிடிப்பிற்காக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இறங்கி போனார்ல, எல்லா சேனல்லையும் போச்சுல்ல. அன்னைக்கு எப்படி பாதுகாப்பா போனீங்க? கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இறங்கி பிரஸ் நிக்கிறாங்க, ப்ளீஸ் நான் என் படப்பிடிப்புக்காக வந்திருக்கிறேன், அரசியல் பேச விரும்பல, போயிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல. அன்னைக்கு பாதுகாப்பா போனீங்க. அன்னைக்கு உங்க வண்டி மதுரை ஏர்போர்ட் சொன்னாரு, என்ன பின்தொடராதீங்க, மீறி பின்தொடர்ந்தாங்க. இல்ல அன்னைக்கு இவ்வளவுலாம் இல்லையே நீங்க சொல்ற மாதிரி. அப்போ என்னன்னா, உங்களால கட்டுப்பாடாகவும் கட்டுக்கோப்பாகவும் சில விஷயங்களை செய்ய முடிந்திருக்கிறது, முடியும்.
இது அப்ப வாண்டடாவே செய்யலன்றீங்க. அதுதான் சொல்றேன், நீங்க வாண்டடா செய்யலங்கிற. ஏன்னா எதை நான் கரூரை சொல்ல, கரூர் ஆஃப் கோர்ஸ் கரூர்ல வேற சில ரீசனுக்கு அதை நான் ஷபீர், அப்ப பேசுறேன். இதுல நீங்க போகாம இருந்தது வாண்டடா, நீங்க வாண்டடாவே தவிர்க்கிறாரா? இன்னும் இந்த இடம் பாருங்க ஷபீர், அவர் நீட்டு விவகாரத்துல வெளிப்படையா, அப்ப சினிமாவில் இருந்துட்டு எல்லாரும் சிலர்லாம் தயங்குறப்ப அவர் வெளிப்படையா நிலைப்பாடு எடுக்கிறாரு. வெளியில் வந்து பாஜகவை விமர்சிக்கிறார், ஆளுகிற திமுகவெல்லாம் நிலைப்பாடு எடுத்துட்டாரு. களத்துல வரதுல அவருக்கு சிக்கல் வந்துருச்சா? சரி, சபரி பேசி முடியும் சார். அவருக்கு அந்த சிக்கல் இருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு பெரிய அச்சம் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். என்ன ஏதோ ஒரு காரணம், மறுபடியும் நம்ம போனோம்னா ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற அந்த அச்சம் இருக்கலாம். ரெண்டாவது, இவங்க வந்து விஜயை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு மறுபடியும் அவரை கொண்டு வர்றது அப்படின்றதுல அவங்க நினைக்கிற மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் வேணும் அப்படின்றாங்க. ஒரு மண்டபம், ஆக்சுவலி அவங்க 2 மண்டபம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, ஆனா அந்த மண்டபத்துல வந்து அந்த கம்பி வேலிகள்லாம் வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்றதுனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ இது வந்து தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா கிரவுடு தானா? உங்களுக்கு அந்த கிரவுடு கூடிரும். இவருக்கான கிரவுடு வந்து அப்படின்றது பிரச்சனை. செந்தில் சொல்றது படப்பிடிப்புகள்லாம் போறப்ப அவருக்கு எந்த சிக்கல் இல்லையா? நீங்க படப்பிடிப்புக்கு அவர் போவாரு, அவர் அங்க இருக்காருன்னொன்னே ஒரு 50,000 பேர் கூடிடுறான்னு வச்சுக்கோங்க, இல்ல ஆயிரக்கணக்கான பேர் கூடிடுறான்னு வச்சுக்கோங்க. பட் இவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க பகல்ல தான் ஏன் போகணும்? காலையில 4 மணிக்கு போய் நீங்க வந்து பார்த்துட்டு வந்துடலாமே, இரவா பார்த்துட்டு வந்துடலாமே. நீங்க அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நீங்க ஒரு 4 வீட்டுக்கு போயிருந்தா கூட இந்த 30 நாள்ல நீங்க இந்த 40 குடும்பங்களையும் போய் பார்த்துட்டு வந்துருக்கலாம். முன்னுதாரணமும் இருக்கு, அவர் போயிருக்காரு, இரவு முகத்தை மறைச்சிட்டு போயிருக்காரு. ஜல்லிக்கட்டுல லட்சக்கணக்கான பேர் மரீனா பீச்ல இருக்கும்போது கர்ச்சீஃபை கட்டிட்டு வந்து போனாரு சார். இதுல இன்னொரு விஷயம் சார், இப்ப இது வந்து விபத்து. ஆனா தூத்துக்குடியில் நடந்தது துப்பாக்கிச்சூடு. அதன் பிறகும் துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு, போராட்டம் நடந்துச்சு, டயர் எரிப்பு, அது ஒரு பதட்டமான நிலை. சட்டம் ஒழுங்கு குறித்த ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட அது போன்ற ஒரு இக்கட்டான நிலையிலேயே தூத்துக்குடிக்கு ஸ்னோலின் வீட்டுக்கு நீங்க போனீங்க. அப்புறம் பிரியன், எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக வந்து விஜய் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் படிப்பார், இல்லை சேனல்ஸ்லாம் பார்ப்பாரு. அவருக்கு பலவிதமான, அவர் என்னன்னு சொல்லாதையே நம்ம வியாக்கியானங்கள்லாம் பலது இங்கே சொல்லிட்டு இருக்கோம். அவர் பேசாம எல்லாரும் பல விஷயங்கள் செந்தில் சார் சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் நம்ம அவருக்கு கூட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவர் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கோம், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை ஏன் செய்கிறாருன்னு கேள்வி கேட்குறோம், அதையே செஞ்சு முடிச்சிருக்கலாமேன்னு சொல்கிறோம். எல்லாமே அவருக்கு சொல்லிட்டு இருக்கோம். அவர் உண்மையிலேயே ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அவருக்கு. ஏன்னா அவருக்கு 4 அட்வைசர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அந்த அட்வைசர்ஸுக்கு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒருத்தர் பிஜேபியோட போகலான்றார், ஒருத்தர் ஏடிஎம்கேயோட போகலான்றார், ஒருத்தர் தனியாக போகலான்றார், ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாத ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறப்போ அவர் வந்து அட்லீஸ்ட் சேனல்ஸை பார்த்து 4 பேர் என்ன பேசுகிறாங்க, நமக்கு என்ன நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நம்ம கரூர் போகாத இருக்கிறது ஒரு பெரிய குற்றமாக இருக்குது. பல பேர் இதை பற்றி பேசுகிறாங்க சார். அவர் ரசிகர் ஒரு பின்னணி இருக்கலாம் சார். இன்னைக்கு ஆனால் என்ன தெரியுமா, நடுநிலையான மக்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு வருவாராக நினச்சிருந்த மக்கள், ஆதரிக்காமல் யோசிச்சிருந்த மக்கள், என்னையா ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு கேட்குற லெவலில் வந்திருக்காங்க. ஷபீர் சார் சொன்னார்ல, அச்சத்தில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு எம்ஜிஆருடைய பாட்டை தான் நம்ம ஞாபகப்படுத்தணும். அச்சம் என்பது மடமையடா.